ஹலோ மக்களே! எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். மக்களே, இந்த பதிவு வந்து ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் வந்து யூடியூப்ல போட்டிருந்தேன் மக்களே. ஸோ அது வந்து ஒண்ணும் இல்ல. நம்ம காரோட சில பார்ட்ஸ் வந்து உடைஞ்சிருச்சு. எப்படி உடைஞ்சிருச்சுன்றது பார்த்தீங்கன்னா, நான் கிருஷ்ணகிரிலேருந்து ஹொசூர் வந்துட்டுருந்தேன் மக்களே. ஸோ அப்படி வரும்போது என்ன ஆச்சுன்னா, நம்ம பஸ் வந்து ஒரு எஸ்இடிசி பஸ் வந்து பிரேக் டவுன் ஆயிருக்கு போல. இட் வாஸ் அர்லி மார்னிங் ஒரு 4:30க்கு நான் கிருஷ்ணகிரிலேருந்து ஹொசூர் வந்துட்டுருக்கேன். ஸோ அந்த டைமில் அவங்களோட பஸ் டயரை வந்து உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும், கிருஷ்ணகிரிலேருந்து ஹொசூர் வந்து ஒரு 6 லேனு. ஸோ அதில் வந்து 3rd லேனில் வந்து சென்டரில் போட்டுட்டாங்க மக்களே. ஸோ அதில் வந்து டக்குன்னு நான் ஓவர்டேக் எடுக்கும்போது எனக்கு வந்து எந்த மொமெண்ட் ஆஃப் செகண்டும் எனக்கு வந்து டெசிஷன் எடுக்க டைம் இல்லை. ஸோ அதனால் அந்த வீல் மேலே விட்டுட்டேன். அந்த வீல் வந்து டயர் வந்து ரிம்மோட இருந்தது மக்களே. ஐ டோன்ட் நோ எதுக்காக பஸ் பிரேக் டவுனாக இருக்கும்போது அந்த டயர் எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு 3rd இதில் போட்டாங்களோ, இல்லை வந்து அவருக்கே தெரியாமல் அந்த பஸ்ஸை வந்து அங்கே பார்க் பண்ணியிருந்தாங்களோ, அந்த டயர் கழண்டு இல்லை ஒரு பஸ் டை விழுந்ததில் பார்க் பண்ணியிருந்தாங்களோ தெரியல. ஏதோ ஒன்று நடந்து நம்ம கார் அதை அடித்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கு. ஸோ அந்த ப்ராப்ளம்ஸ்க்கு செலவுமே ஆயிருக்கு. நான் அது வந்து சர்வீஸ் விட்டிருக்கேன். ஸோ முன்னாடி பானட் கூட அந்த முன்னாடி பம்பர் கூட மாற்ற வேண்டிய ஸ்டேஜாக இருக்குது. கீழே நிறையா உடஞ்சிருச்சு. ஸோ அதுலேருந்து பிக்கப்புமே இல்லை என் காரு. கொஞ்சம் ரொம்ப ஒரு மாதிரி ஸ்லோவாக தான் அங்கேருந்து வர மாதிரி இருந்தது. ஸோ இது எக்ஸாக்டாக எங்கே ஆச்சுன்னா, சின்னாருன்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்குது. அதை தாண்டி ஒரு பங்க் வந்து லெஃப்ட் சைடில் வரும். இட் இஸ் அன் ஹெச்பி பங்க். அதை தாண்டி கொஞ்சம் தூரத்தில் வந்து நடந்தது மக்களே. ஸோ இட் வாஸ் அன் வெரி அன்ட்ராஜிக் இன்சிடெண்ட். பட் எனிவேஸ் பை காட்ஸ் கிரேஸ் நான் எப்படியோ வந்து காப்பாற்றப்பட்டிருக்கேன்னு தான் சொல்லணும். பிகாஸ் many would have lost or losing lives when they are traveling on road. எனிவேஸ் மக்களே, ஸோ அதோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஃபுல்லாக கிடச்சா நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். டேக் கேர், பாய்.